The Cambridge Ladies Who Live in Furnished Souls. So it's written by E. Cummings. Okay, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா The Cambridge Ladies Who Live in Furnished Soul are unbeautiful and have comfortable minds. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா கேம்பிரிட்ஜில் இருக்காங்க இல்லையா அந்த லேடிஸ் அவங்களாம் வந்துட்டு ஒரு ஃபர்னிஷ்டு சோல் தான். அதாவது அவங்களுக்கு எல்லா தேவையான விஷயங்களும் அவங்கக்கிட்ட இருக்கான். இது இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லாமல் கிடையாது. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க எப்படி இருக்காங்களாம், அன்பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மைண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குமா. அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. எப்பொழுதுமே பயங்கர ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்லே இருக்கக்கூடிய லேடிஸ் தான் இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ வித் த சர்ச் ப்ராட்டஸ்டன்ட் பிளஸிங்ஸ் டாட்டர்ஸ் அன்சென்டட் ஷேப்லெஸ் ஸ்பிரிச்சர். அதாவது இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சை வந்துட்டு சேர்ந்தவங்க. ஸோ கேத்தலிக்கை வந்துட்டு ஆப்போசிட் பண்ணுறவங்களாம் ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான குரூப்பை சேர்ந்தவங்க இவங்க என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா நாங்கள்லாம் ப்ராட்டஸ்டன்ட் பிளஸிங் அடைஞ்ச ஒரு டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு அன்சென்டர்ட் ஷேப்லெஸ் ஸ்பிரிட்டட், அதாவது ஒரு ஷேப்பே இல்லாத ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மைண்ட் அந்தளவுக்கு டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் எப்படி இருக்காங்க, பயங்கர ஃபர்னிஷ்டாக இருக்காங்க. அதாவது தே ஹேவ் ஆல், அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. அவங்க இது ஒன்று வேணும் அப்படின்னு தேடுறதுக்கான எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுள் மைண்டோடு தான் இருப்பாங்களாம். எந்த இடத்துல நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் அவங்க என்ட்ரி ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. They believe in Christ and Longfellow, both dead. ஸோ அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, ஜீசஸும் லாங்ஃபெல்லோவும் வந்துட்டு இறந்துட்டுதா இவங்க நினச்சிட்ருக்காங்க. அதாவது நம்பிக்கிட்டு இருக்காங்க, பிலீவ் பண்ணுறாங்க. ஆர் இன்வேரியபிளி இன்ட்ரெஸ்டட் இன் ஸோ மெனி திங்ஸ். ஸோ அவங்க அந்த மாதிரி நினச்சிட்டு இவங்க மற்ற நிறைய தேவையில்லாத வேரியஸான விஷயங்கள் மேலே வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அட் த ப்ரெசன்ட் ரைட்டிங் ஒன் ஸ்டில் ஃபைண்ட்ஸ் டிலைட்டட் ஃபிங்கர்ஸ் knitting ஃபார் த இஸ் இட் போல்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜீசஸ் லாங்ஃபெல்லோ அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் இல்லையா. ஸோ இவங்களுக்கு தெரியாது இன்னும் அவங்களுடைய ரைட்டிங்கில் அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாமல் அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டு தான் இவங்க இன்னும் பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைல் பெர்மனன்ட் சீசஸ் காய்லி பேண்டி ஸ்கேண்டல் ஆஃப் மிஸ்ஸஸ் ஆன் அண்ட் ப்ரொஃபஸர் டி. அதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ நிறைய காசிப் பேசுகிறாங்க. மிஸ்ஸஸ் என், அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் டி. ஸோ இவங்கள பற்றி நிறைய வந்துட்டு காசிப் பேசுகிறாங்க. அவங்களுடைய தாட் படி இந்த ஃபேஸஸ்லாம் வந்துட்டு எப்பொழுதுமே பெர்மனண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா கிரைஸ்ட், லாங்ஃபெல்லோ அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இறந்துட்டதாகவும் இப்போது நம்மள மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி இவங்க உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு காசிப் பேசிக்கிட்டு ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு எப்பொழுதுமே பெர்மனண்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரியும் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. தி கேம்பிரிட்ஜ் லேடிஸ் டோன்ட் கேர். அவங்க யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. above Cambridge if sometimes in it box of sky lavender and cornerless. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, அவங்க வந்துட்டு ஒரு பாக்ஸ், அதாவது ஒரு சதுரம், ஒரு பெட்டிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தை பற்றி அவங்களுக்கு தெரியல. மேபி அவங்க கொஞ்சம் தலை நிமிர்ந்து பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஸ்கை, லாவெண்டர், அதில் இருக்கிற அந்த அழகான விஷயம், அந்த ஸ்கை எந்த அளவுக்கு ஒரு கார்னர்லெஸ்ஸாக இருக்குது, ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அவங்க பார்க்கலாம் எப்போ ஒரு நிமிஷமாவது அவங்க தலையை நிமிர்த்தி பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாரு. The moon rattles like a fragment of angry candy. ஸோ அப்படி மேலே பார்த்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த மூணு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு கோபமான ஒரு கேண்டி மாதிரி, ஒரு சாக்லேட் மாதிரி சண்டை போடுறதையாவது அவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரைக்கும் முடிச்சிருக்காரு.